டாஸ்மாக் ஊழியர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும்னு அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்புமாறு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பயன்படுத்தப்பட்ட காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் மே மாதம் 2022 ஆண்டு முதலே திட்டமாக தொடங்கப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது அமைச்சர் ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்? வணக்கம். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள்ல குறிப்பா பாத்தீங்கன்னா ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி ஆகிய மாவட்டங்கள பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படவில்லை. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டாஸ்மாக் கடையில பாத்தீங்கன்னா காலி மது பாட்டில்களுக்கு 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு அந்த பாட்டில்களை திரும்பி வாங்க போது அந்த ஸ்டிக்கரை வாங்கிட்டு 10 ரூபாய் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறையை உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி இங்க பின்பற்றிட்டு இருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா டாஸ்மாக் பணியாளர்களுக்கு கடுமையான பணி சுமை ஏற்படுவதாகவும், ஏற்கனவே இருக்கக்கூடிய பணிகளை சரியா செய்ய முடியல, இந்த பணி எங்களுக்கு மிகவும் கடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போராட்டத்தை மேற்கொண்டாங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக தான் தற்போது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் ஒரு வேண்டுகோளை தற்போது ஊழியர்களுக்கு விட்டிருக்காரு. என்னன்னா, வரக்கூடிய ஜூன் இறுதிக்குள் இந்த பணியாளர்களின் கோரிக்கையை முழுவதும் ஏற்கும் வண்ணமாக பயன்படுத்தப்பட்ட காலி மதுபான பாட்டில்களை கையாளும் தற்போது நடைமுறையை முழுமையாக தவிர்த்து புதிய ஒரு திட்டத்தை நாங்க கொண்டு வரோம். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அனைவரும் கடையை திறக்க வாங்க. ஏற்கனவே உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நிர்வாகம் சார்பாக அனைத்தும் கேட்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதுல முக்கியமான இந்த காலி பாட்டில் வாங்கக்கூடிய பிரச்சனையை ஜூன் மாத இறுதிக்குள் தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.